Hello students, welcome to GA Max, Chapter 8 Vector Algebra, Exercise 8.3 la question number 10 solve பண்ணலாம். If A vector and B vector are unit vectors, A vector and B vector unit vectors னு கொடுத்துட்டாங்க, and theta is the angle between them, angle between A vector and B vector, theta, and show that மூணு subdivisions கொடுத்துருக்காங்க. First one sin theta by 2 is equal to 1 by 2 into modulus of A vector minus B vector. அதே மாதிரி cos theta by 2 க்கும் tan theta by 2 க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, given A vector and B vector are unit vectors. ஓகே, யூனிட் வெக்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ என்ன தெரியும் நமக்கு, therefore magnitude of A vector equal to magnitude of B vector equal to 1. This is the definition of unit vector இல்லையா. so magnitude 1 ன்னு தெரியும். and let theta be the angle between A vector and B vector. Let theta be the angle between A vector and B vector னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் sin theta by 2 equal to half of magnitude of A vector minus B vector அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, இந்த magnitude of A vector minus B vector எடுத்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதிட்டு magnitude of A vector minus B vector the whole square ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, the whole square is equal to, so A minus B whole square க்கு என்ன எக்ஸ்பான்ஷனோ அதே தான் இங்கே வரும், நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன வந்துடும் நமக்கு, magnitude of A vector square plus magnitude of B vector square minus 2 into இங்கே வந்து A vector dot B vector னு போடணும்னா டெஃபினிஷன் பார்க்கும்போது, இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது நாட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் வெக்டர்ஸில் இது வந்து டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகே, இப்போது நமக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து என்னன்னு தெரியும், 1 இல்லையா, யூனிட் வெக்டர் இங்கே போட்டிருக்கோம்ல அது. அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பியும் என்னன்னு தெரியும், அதுவும் 1 தான். and minus 2 into A vector dot B vector ka definition enna, by definition A vector dot B vector is equal to magnitude of A vector into magnitude of B vector into cos theta, right? cos theta the angle between them நம்ம பார்த்தோம். இது reason என்னன்னா, since A vector dot B vector is equal to magnitude of A vector into magnitude of B vector into cos theta, இதுதான் dot product உடைய definition, அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, and this is equal to 1 square plus 1 square என்ன ஆயிரும், 1 plus 1 2 ஆயிரும். 2 minus 2 into இங்கே magnitude of A வந்து 1 ஆயிரும், இங்கே magnitude of B வந்து 1 ஆயிரும், ஏன்னா அது கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதாவது யூனிட் வெக்டர்ஸ்னு கொடுத்தனால, ஸோ இங்கே வந்து 1 போட்டுருவீங்க, இங்கே வந்து 1 போட்டுருவீங்க, இங்கே cos theta இருக்குது. ஓகே, ஸோ this is equal to 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா 2 into 1 minus cos theta அப்படின்னு வந்துடும். and this is equal to 1 minus cos theta எங்கெல்லாம் வருதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த 1 minus cos thetaவை 2 sin square theta by 2 அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் சாப்டரில் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஸோ இதை முடித்தோடனே நான் திரும்ப உங்களுக்கு அதை எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆயிரும், 4 sin square theta by 2, ரைட்? இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் எடுப்போம் போத் சைட்ஸு. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா என்ன ஆயிரும், திஸ் இம்ப்ளைஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர், சாரி, மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு, அதாவது ஸ்கொயர் ரூட் போடுறோம், ஈக்குவல் டு 4க்கு ஸ்கொயர் ரூட் 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2க்கு sin தீட்டா பை 2ன்னு வந்துடும். அண்ட் இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூஃபில் வந்து sin theta by 2 தான் கேட்டிருக்காங்க இல்லையா, sin theta by 2 தான் இப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதுலேருந்து sin theta by 2 கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் sin theta by 2 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, இந்த 2 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும்போது 1/2 ஆயிரும்.
So this will be equal to 1 by 2 into modulus of magnitude of என்ன வந்துரும் a vector minus b vector னு வந்துரும். Okay. So first subdivision is proved. இது வந்து prove பண்ணியாச்சு. Okay. இப்போ அடுத்தது வந்து என்ன இந்த 1 minus cos thetaவுக்கு எப்படி 2 sin square theta by 2 substitute பண்ணோன்னு again நான் சொல்கிறேன். cos 2 theta formula நீங்கள் படிச்சிருக்கீங்க. cos 2 thetaக்கு வந்து you know 3 formula நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து cos 2 theta is equal to 2 formulaவை எடுத்து நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா 1 minus 2 sin square theta னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அண்ட் இன்னொரு ஃபார்முலா என்னன்னா cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ நான் இதிலிருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 minus cos theta என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே. அதனால் இப்போ இந்த cos 2 theta அந்த சைடு கொண்டு போயிட்டு இந்த minus 2 sin square theta லெஃப்ட்டுக்கு கொண்டு வர போகிறேன். ஓகே. ஸோ அது என்ன ஆயிரும்? therefore 1 minus cos 2 theta is equal to 2 sin square theta. புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? இந்த minus 2 sin square theta இங்கே வரும்போது அது பாசிட்டிவ் ஆயிரும். இந்த cos 2 theta அந்த சைடு வரும்போது cos 2 theta நெகட்டிவ் ஆயிரும். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். முதல்ல வந்து sin square 2 sin square 1 minus cos 2 theta வர மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு தேவை என்ன? 1 minus cos theta தான் தேவை. அங்கே 2 thetaன்னு இருக்குது. அப்போ ஆங்கிள்ஸை நம்ம 2வால் டிவைட் பண்ணிடலாம். ஆங்கிள்ஸை 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 minus cos theta will be equal to 2 sin square theta by 2. ஓகே. ஸோ இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ், அப்புறம் இந்த மாதிரி எங்கெல்லாம் சப்ஸ்டியூஷன்ஸ் தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 minus cos theta பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதிலிருந்து ஒன்று கிடைக்கும். இதிலேருந்து என்ன பண்ணிடலாம்? இந்த -1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 1 plus cos 2 theta is equal to என்ன கிடைக்கும்? 2 cos square thetaன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு 1 plus cos theta வேணும். அடுத்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ண போகிறோம்? 2 ஆங்கிள்ஸை 2வால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிட போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? 1 plus cos theta equal to 2 cos square theta by 2. ஓகே. ஸோ 1 plus cos theta பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்? 2 cos square theta by 2 அண்ட் 1 minus cos thetaக்கு 2 sin square theta by 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. இந்த இதை தான் ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1 minus cos thetaக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து prove that cos theta by 2 is equal to half of magnitude of a vector plus b vector. Okay. So இங்கேயும் இந்த magnitude of a vector plus b vector whole square ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். and third subdivision tan theta by 2 equal to கொடுத்திருக்காங்க. நம்ம first 2 subdivisions prove பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி third subdivision பண்ணிர போறோம். ஓகே. இப்போ second subdivision பண்ணுவோம். so நம்ம will start with எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா magnitude of a vector plus b vector. ஏன்னா அந்த ப்ரூஃபில் வந்து நமக்கு ரைட் சைடில் a vector plus b vector இருந்தனால அதோட ஹோல் ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பண்ண மாதிரியே தான் சைன் மட்டும் மாற்றி வரும். ஸோ a plus b ஹோல் ஸ்கொயரில் வர மாதிரி magnitude of a vector ஸ்கொயர் plus magnitude of b vector ஸ்கொயர் plus 2 into a vector dot b vector இங்கே வந்துரும். and again இது வந்து 1 magnitude of a வந்து 1 magnitude of b வந்து 1 plus 2 into இந்த definition a dot b க்கு போட போகிறோம். magnitude of b into magnitude of b into a into magnitude of b into cos theta. okay. so this is equal to 1 plus 1 2 ஆயிரும் plus 2 into magnitude of 1 வந்து a magnitude of b வந்து 1. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே 2 into 1 போடும்போது அது வராது, நமக்கு 2 தான் வரும். ஸோ 2 plus 2 cos thetaன்னு வந்துருச்சு. சேம் இது தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி, ஒரே ஒரு வித்தியாசம் அங்கே மைனஸ் இருந்துச்சு, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதுதான் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ். ஸோ 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 plus cos thetaன்னு வந்திருக்கு. நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் 1 plus cos theta வந்துச்சுன்னா என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணணுன்ட்டு.
2 cos square theta by 2 வந்துரும். இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். 1 plus cos theta is 2 cos square theta by 2. ஓகே, ஸோ இப்போ இப்படியே இருக்கட்டும். 4ன்னு எழுதினாலும் சரி, இல்லை இப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஏன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் தான் போட போகிறோம் போத் சைட்ஸு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூ ஆர் ஹேவிங் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் த ஹோல் ஸ்கொயரு. அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? டேக்கிங் த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் வில் பி கெட்டிங் magnitude of a vector plus b vector equal to 2 into cos theta by 2 வந்துரும். ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கேன் both sides. ஓகே, டேக்கிங் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் both sides, பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்ஸ்ன்னு வேணால் போட்டுக்கலாம் நீங்கள் ஆன் both sides. ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது cos theta by 2 தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். cos theta by 2 is equal to இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 ஆயிரும். அதனால் this implies cos theta by 2 equal to 1/2 into, அதாவது half of magnitude of a vector plus magnitude of b vector. Okay, so second subdivision is proved, hence proved ன்னு எழுதிருங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? இதுலேயே வந்து tan theta by 2 ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் எழுதிக்கங்க. எழுதிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். tan theta by 2 is equal to என்ன தெரியும் நமக்கு? tan theta is sin theta by cos theta. So tan theta by 2 is sin theta by 2 divided by cos theta by 2 வரும். நம்ம sin theta by 2 cos theta by 2 ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ஸில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் half of magnitude of a vector minus b vectorன்னு இருக்குது. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? half of magnitude of a vector plus b vector. ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்ஸ்லேருந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹாஃபையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு magnitude of a vector minus b vector divided by magnitude of a vector plus b vector னு வந்துரும். and left hand sideல என்ன இருக்கு? tan theta by 2 இருக்கு இல்லையா? therefore tan theta by 2 is equal to னு இப்படி வந்துருச்சு. ஓகே, ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன எழுதிடலாம்னா hence proved அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இந்த ப்ரூஃப்ஸும் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது எக்ஸாம்ஸில். நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் நான் சொன்னேன்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாலேருந்து வந்தது, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல நமக்கு அப்ளை ஆகும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வீல் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.